வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு விசேஷித்த விதமாக ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்களாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் விவரமாக தியானித்து கொண்டு வருகிறோம். இது முடிவு காலத்தை அடுத்தது. தானியேல் தீர்க்கதரிசி மற்ற எல்லா புத்தகங்களை விட இந்த புத்தகத்தில் முடிவு காலம், கடைசி காலம், ராக்காலம் என்றெல்லாம் இறுதி நாட்களை நோக்கி தானியேல் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அன்றைக்கு நடந்த பாபிலோன் ராஜ்யத்திலிருந்து அதற்கு பிறகு வரக்கூடிய மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், அதுக்கு பிறகு களிமண்ணும் இரும்பும் கலந்தது போன்ற சுயாட்சி காலங்கள், பிறகு அந்தி கிறிஸ்துடைய காலம், அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி, முடிவு பரியந்தம் அவர் எழுதியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தானியேல் தீர்க்கதரிசியும் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகனும் வருங்காலத்தை குறித்து அருமையாக தீர்க்கதரிசன வார்த்தைகளை எழுதியிருக்கிறார்கள். இந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு இன்றைக்கு நாம் போகிறோம். முதல் 2 வசனங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல இருக்கிறது. 3ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் தானியேலுடைய ஒரு ஜெபம், உருக்கமான ஒரு ஜெபம், துறப்பில நின்று தன்னுடைய ஜனங்களுக்காக பாவ அறிக்கை செய்து கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அதுக்கு பிறகு 20ஆம் வசனத்துக்கு பிறகு தானியேல் தீர்க்கதரிசியோடு எப்படி கேப்ரியேல் தூதன் வந்து பேசுகிறான் அதை பற்றி நாம் படிக்கிறோம். தானியேலுடைய 70 வாரத்தை பற்றிய ஒரு அருமையான தீர்க்கதரிசனம் அந்த 2வது பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தானியேலுடைய ஜெபத்தை குறித்து விசேஷமாய் படிக்க போகிறோம். ஏனென்றால் அது ஒரு விசேஷமான ஒரு ஜெபம். திறப்பில் நின்று சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று எசேக்கியேல் 22:30 ஆண்டவர் அங்கலாய்த்தார். அநேகருடைய ஜெபம் சுயநலமான ஜெபம். என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன போராட்டம், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, மனுக்கு வேலை கிடைக்கல, ஆஃபீஸில் இந்த போராட்டம், ப்ரொமோஷன் வரல, எல்லாம் சுயநலமான ஜெபங்களாகவே நாம் செய்கிறோம். ஆனால் சில பக்தர்கள் தங்களுக்காக ஜெபிப்பதை பார்க்கிலும் மற்றவர்களுக்காக மனம் உடைந்து ஜெபித்தார்கள். ஆபிரகாம் சோதோம் குமார் அழிக்கப்பட போகிறது என்று தெரிந்த உடனே முழங்கால் படியிட்டார். சோதோமில் எவ்வளோ நீதிமான்கள் இருப்பாங்களே, துன்மார்க்கரை அழிக்கும் போது நீதிமான்களோடு சேர்ந்து அழித்து விடக்கூடாது, சோதமுக்காக அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய கோபம் ஒரு முறை எழுந்தது. இஸ்ரவேலர் ஒரு பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி விக்கிரகாரனை செய்ய திரும்பினார்கள், பண்டிகை கொண்டாடினார்கள், நிர்வாணமாய் நடனமாடி கொண்டிருந்தார்கள். மோசே மலையிலிருந்து இறங்கின போது ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மேல் இறங்கினது. ஆண்டவர் சொன்னார், மோசே விடு, ஒரே நிமிஷத்தில் நாங்கள் அவங்கள அர்த்தமாக்க போகிறேன். நன்றி கெட்ட ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆனால் இவளை அழிக்கப் போகிறேன். ஆனால் அந்த வேளை மோசே துறப்பிலே நின்றார், இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்காக மன்றாடினார். அவர்களை அழிப்பதானால் என்னையும் சேர்த்து அழித்து விடும். புறஜாதி மக்கள் உம்மை குறித்து என்ன பேசுவார்கள்? இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு சேர்க்க வழி இல்லாத அல்லது திராணி இல்லாத தெய்வம் என்றெல்லாம் உம்மை பற்றி பேசுவார்கள். உடைய பாவத்தை மன்னித்தருளினாரால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் என்னுடைய பேரை கூட அந்த ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். அவ்வளவு இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததினாலே ஆண்டவர் மனதிறங்கினார். அதுக்கு பிறகு எஸ்தரை பார்க்கிறோம். எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக 3 நாள் குடியாமலும் புசியாமலும் தன்னுடைய தாதிமாரோடு உபவாசம் இருந்து யூதருக்காக அவள் மன்றாட்டு செய்தாள். ஆகவே அந்த யூதர்கள் அழிவிலிருந்து தப்பினார்கள்.
யூதரை அழிக்க நினைத்த துஷ்ட ஆமான் மொர்தெகாய்க்கு செய்த அதே தூக்கு மரத்திலே 50 முழம் 75 அடி உயரம் அதில் அவன் தொங்கினான். திறப்பில் நின்று மன்றாடும் போது அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு சிலுவையையே திறப்பின் வாசலாய் மாற்றினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், மற்றவர்களுக்காக அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஐயோ, என் கையில் ஆணிகள் அடித்து விட்டார்களே, ஐயோ, என் முகத்தில் காரி துப்புகிறார்களே. தன்னை குறித்து ஒன்றும் பேசாதபடி மற்றவர்களுக்காக அவர் விண்ணப்பித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதும் அவருடைய சீஷருக்காகவும் அந்த சீஷர் மூலமாய் சுவிசேஷத்தை கேட்கப்படுகிறவர்களுக்காகவும் திறப்பில நின்று அவர்கள் மன்றாடின ஒரு பழக்கத்தை நாம் வாசிக்கிறோம். அதுபோலதான் நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலும் இந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்திலும் 2 தேவனுடைய பரிசுத்தவான்கள் இஸ்ரவேல் ஜனங்களின் சிறை மீட்புக்காக எப்படி பாரத்தோடு ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் நாமும் கூட துறப்பில நின்று அல்லது மற்றவர்களுக்காக மன்றாடுவதற்கு ஒரு வழி வாசலாய் இருக்கிறது. ஜெபத்தில் 4 வகை ஜெபத்தை குறித்து 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் முதலாவது ஜெபம் என்பது ஒரு 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 விண்ணப்பம், பிறகு வேண்டுதல், பிறகு கடினமாய் போராடுதல், 4வது ஸ்தோத்திரம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான காரியம், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற அந்த வேண்டுதல் மகா பிரயோஜனமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்திலும் இந்த 4 காரியங்கள் காணப்படட்டும். கண்ணீரோடு மன்றாடுகிற விண்ணப்பம் இருக்கட்டும், கர்த்தரோடு போராடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கட்டும், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது, மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்துவது, அது வேண்டுதலின் ஜெபம். ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது, அது கடைசி பகுதியான ஸ்தோத்திரம் என்ற பகுதி இருக்கிறது. சரி, இப்போது நாம் இந்த 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். கல்தேருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட, கல்தேர் ராஜ்யம் என்று சொல்வது பாபிலோன் சாம்ராஜ்யம். பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு இன்னொரு பெயர் கல்தேர் சாம்ராஜ்யம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது இந்த கல்தேர் பட்டணத்தில் உள்ள ஊர் என்கிற கிராமத்திலிருந்து தான் அழைத்து கொண்டு வந்தார். பாபிலோன் என்ற வார்த்தைக்கு குழப்பம் அல்லது தாறுமாறு என்ற அர்த்தம். ஏன் அப்படி பேர் வந்தது? பாபேல் கோபுரத்தை கட்ட அவர்கள் நினைத்த போது ஆண்டவர் பாஷைகளை தாறுமாக்கின இடம் இந்த கல்தேர் தேசத்தில் உள்ள பாபேல் என்கிற இடம். பாபேல் என்ற வார்த்தையில் தான் பாபிலோன் வந்தது. இன்றைக்கு அது ஈராக் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. பல வருடங்கள் சதாம் ஹுசைன் அரசாண்டு தன்னை ஒரு மாடர்ன் நேபுகாத் நேச்சார், நவீன கால நேபுகாத் நேச்சார் என்று அழைத்து கொண்டிருந்தார். அவருடைய சாம்ராஜ்யம் சரிந்து போனது. நேபுகாத் நேச்சார் சாம்ராஜ்யம் சரிந்து போன போது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது. வாசிக்கிறேன், கல்தேருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகஸ்வேரு புத்திரனான தரியு ராஜா. அகஸ்வேரு ராஜா உங்களுக்கு தெரிந்திருக்கும். எஸ்தர் புஸ்தகம் அந்த அகஸ்வேரா சூசான் அரண்மனையில் சம்பவித்த காரியங்களில்தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கும் எஸ்தருக்கும் பிறந்த ஒரு மகன்தான் கோரேஸ். கோரேஸ்க்கு இன்னொரு பெயர் தரியூர் 2 என்ற அர்த்தம். அந்த ராஜா பாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்தில் தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லுமென்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். தானியேலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, வேதத்தை வாசிக்கிற பழக்கம். நமக்கு இருப்பது போல முழு வேதாகமம் இல்லாம இருந்தாலும் முக்கியமாக 5 ஆகமங்கள் அவர்களுக்கு இருந்தது. மோசேயின் ஆகமங்கள், ஆதியாகமம், லேவியராகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், லேவியராகமத்தை
உபாகமத்தை தோரா என்று அவர்கள் அழைப்பார்கள். நியாயப்பிரமாண புத்தகங்கள், அதோடு கூட தானியேலின் காலத்தில் சங்கீதங்கள் புத்தகங்கள் இருந்தது. ஆனால் அவர் லேட்டஸ்ட் புஸ்தகம் எரேமியா புஸ்தகம். சிறையிருப்பு வந்துவிட்டது, என்ன பொருளையும் எடுக்க முடியாது, பாபிலோனுக்கு 400 கிலோமீட்டர் நடந்து போகணும். எல்லாவற்றையும் எடுக்காவிட்டாலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவர் கையோடு எடுத்துக்கொண்டு போனார். அப்போது போகும்போது அவருடைய வயது 16. இப்பொழுது 70 வருடங்கள் கடந்து போய்விட்டன. தானியேல் இப்போது 86வது வயதிலும் அந்த எரேமியாவின் புத்தகத்தை வாசித்து ஆராய்ந்து பார்த்தார். அப்போது அவர் தெளிவாய் கண்டு கொண்டார், இது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்குகிற வருஷம். எரேமியாவின் புத்தகம் அவருக்கு இல்லாதிருந்தால் காலத்தை அவர் அறிந்து கொள்ள முடியாது. சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படுகிற வருஷங்கள் வந்துவிட்டன என்று அவருக்கு தெரியாமலேயே போயிருந்திருக்கும். அவர் உபவாசித்தை ஜெபித்திருந்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆழமான மன்றாட்டை அவர் மன்றாடி இருக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். உலக பிரகாரமான புத்தகங்கள் எல்லாம் மனுஷனுடைய அறிவினால் எழுதப்பட்டது. ஆனால் இந்த வேத வசனம் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. உலக புத்தகங்களில் அறிவு இருக்கலாம், ஆபாசம் இருக்கலாம், உலக ஞானம் இருக்கலாம். ஆனால் இந்த வேத புத்தகத்தில் தேவனுடைய ஆவி இருக்கிறது, தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. மற்ற புத்தகங்கள் காலப்போக்கில் அழிந்து ஒளிந்து போய்விடக்கூடும். ஆனால் இந்த புத்தகம் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஒரு நாள் ஒளிந்து போகாத நித்தியமான ஒரு புத்தகம். இந்த புத்தகம் பேதமையை ஞானியாக்கக்கூடியது. இந்த புத்தகம் தேவ பிள்ளைகளோடு பேசக்கூடியது. இந்த புத்தகம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன, அதை விளக்கி கொடுக்கிற ஒரு புத்தகம். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் காலையில் ஜெபிக்கிறதுக்கு முன்னால வேதத்தை வாசி. வெறுமையாக நீங்கள் ஜெபத்தை ஆரம்பித்தீங்கன்னா உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. எண்ணங்கள் சிதறி போய்விடும். ஆகவே வேதத்தை வாசித்து விட்டு அதை தியானித்து விட்டு அதற்கு பிறகு ஜெபிக்க போங்க. ஒவ்வொரு நாளும் காலை 1 மணி நேரமாவது கர்த்தருடைய பாதத்தில் அமருவதற்கு நேரம் செலவழிங்க. முதல்ல வேதத்தை வாசிங்க, 2-3 ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய ஜெப குறிப்புகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவனுடைய மனிதன், அவர் எப்போதும் ஒரு ஜெப குறிப்பு நோட்டு வச்சிருப்பார். யார் யாருக்கு ஜெபிக்க சொல்கிறார்களோ அதையெல்லாம் அதில் எழுதுவார். 10,000க்கு மேற்பட்ட சிறு குழந்தைகளை பராமரிக்கிற பொறுப்பு அவர் தன்னுடைய வாழ்நாளில் $70 லட்சம் மேலாக, $70 லட்சம் 42 கோடி, அவ்வளவு பணத்தை முழங்கால நின்று அவர் பெற்றுக்கொண்டாராம். ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் தான் சொன்ன, ஆண்டவரே புதிய ஏற்பாட்டில் கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நான் உங்களுக்கு தருவேன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்கள் கேளுங்கள்ங்கிற வசனம் நிறைய இருக்கிறது. ஆகவே என்னுடைய தேவைகளுக்கெல்லாம் உண்மைத்தான் நான் தேடப் போகிறேன். தன்னுடைய தகப்பனார் சம்பாதித்த சொத்து எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு வழங்கிவிட்டார். என் தேவையை குறித்து எந்த மனுஷனிடத்திலும் நான் வாயை திறக்கப் போவதில்லை, நான் முழங்கால் ஊன்றுவேன். அவர் எழுதுகிறார், நான் எப்போதும் ஜெபிப்பதற்கு முன்பாக வேதம் வாசிக்காமல் ஜெபிக்க ஆரம்பிக்க போவதே இல்லை. ஒரு டைரி வைத்து ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு யார் யார் ஜெபிக்க கேட்டார்களோ அவ்வளவு பேருக்கு நான் ஜெபிப்பேன். ஆனால் முதலில் வேதத்தை வாசித்து நான் தியானிப்பேன். அதுதான் என்னுடைய ஜெபத்துக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், வேதத்தை கேளாதபடி வேதத்துக்கு தன் செவி அடைத்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவனுடைய ஜெபம் அவருக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறதா. ஹல்லேலூயா. தானியேல் அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார். வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார். எப்படி அந்த சிறையிருப்பு முடிய போகிற
ஒரு காலம் வந்திருக்கிறது. அதை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் தெளிவாய் உணர்ந்து கொண்டார். ஆகவே அவர் இப்போது ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல பாரம் இருந்தது. தேசத்தை பற்றிய ஒரு அக்கறை இருந்தது. சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்பட வேண்டுமே என்று எண்ணினார். ஆனால் அவர் ஜெபம் பண்ண முழங்கால் படியிடும்போது சாத்தான் சொல்லியிருந்திருக்கக்கூடும், ஒரு பாபிலோன் ராஜாவாவது ஜனங்களை விடுதலையாக்க வேணுங்கிற எண்ணமே கிடையாது. இது சம்பவிக்க போகிறதில்லை. இது எப்படி சம்பவிக்கும்? எல்லா ராஜாக்களும் நல்லா கொளுத்து சாப்பிட்டு நல்லா அரசாண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசனுக்காவது சிறையிருப்பில் பிடிக்கொண்டு வந்து அடிமை வேலை செய்கிறவங்களை விட்டுட்டா, அந்த கொத்தடிமைகளை விடுறதுக்கு அவனுக்கு மனம் வராது. எந்த அரசியல் சூழ்நிலையும் அங்கே ஏற்படவில்லை. தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று காங்கிரஸார் கொடி பிடித்தது போல யூத ஜனங்கள் எந்த ராஜாவுக்கும் விரோதமாக கொடி பிடிக்க முடியல, கலவரம் உண்டு பண்ண முடியல, போராட்டங்களை எழுப்ப முடியல. யூதர்களும் பல தேசங்களில் சிதறி கிடந்தார்கள். அவர்களை ஒன்று கூட்டுவது ஒரு சிரமமான காரியம். சிறையிருப்பில் கொண்டு வந்த யூதர்களை 120 தேசத்தில் சிதறடித்து விட்டார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஒரு 100 பேர் 50 பேர் இருந்திருக்கக்கூடும். ஆனால் திரளான யூதர்கள் தான். எப்படி அவர்களை ஒன்று சேர்ப்பது? யார் அவர்களை தலைமை தாங்கி பாபிலோனுக்கு வழி நடத்துவது? எப்படி அவர்கள் திரும்பி போய் ஏழ்மையான நிலைமையில் அங்கு உள்ள தேவாலயத்தை கட்ட முடியும்? சிறையிருப்பு நீக்கப்படுவதற்கு எந்த அடையாளமும், ஒரு உள்ளங்கை மேகங்கள் போல ஒரு சிந்த சந்தர்ப்பம் கூட ஒரு இல்லாத நேரத்தில் இங்கே தானியேல் தீர்க்கதரிசி அறிந்து கொண்டார், கர்த்தருடைய நேரம் வந்தது. எப்படி வருகிறது என்று தெரியவில்லை. எப்படி பாபிலோன் சிறையிருப்பிருந்து ஜனங்களை நீக்குவது? வேதத்தில் 2 அடிமைத்தனங்களும் சிறையிருப்பும் இருந்தது. ஒன்று, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். 400 வருஷம் மொத்தம் அவங்க இருந்தது, எகிப்தில் இருந்தது 430 வருடங்கள். அதில் 30 வருடங்கள் யோசேப்பு அதிபதியாக இருந்தபடியால் இஸ்ரவேலருக்கு கொஞ்சம் தயவு கிடைத்தது. யோசேப்பு மரித்த பின்பு யோசேப்பை அறியாத புதிய பார்வோன் எழும்பினான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பேரையும் அடிமையாக்கி விட்டான். 430 வருடங்கள் அடிமைகள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்பதற்காக மோசே எழுப்பினார். அந்த அடிமைத்தன தலையை தகர்ப்பதற்காக ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டது. 10 வாதைகளினால் எகிப்தியரை ஆண்டவர் தாமே முன்னின்று வாதித்தார். 10வது வாதை, மிருக ஜீவன்களிலும் குடும்பங்களுடைய ஆண் மக்களும் அங்கே சங்கரிக்கப்பட்டார்கள். ஆகவே மோசே இரட்சகன், ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அவைகளினால் மீட்கப்பட்டவர்களாய் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்தார்கள். ஆனால் பாபிலோனில் சிறையிருப்பிலிருந்து மீட்பதற்காக ஒரு இரட்சகரை ஆண்டவர் எழுப்பவில்லை. ஒரு பஸ்காட்டுக்குட்டியுடைய இரத்தம் பூசப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தின் அடிமைத்தனம் வேறு, பாபிலோனின் சிறையிருப்பு வேறு. எகிப்தின் அடிமைத்தனம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாவத்தில் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், அக்கிரமங்களில் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், அறியாமையினாலே அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். ஆனால் பாபிலோனிய அடிமைத்தனம் என்பது ஆண்டவரை தெரிந்து கானானுக்கு வந்து வாழ்ந்து கர்த்தரை துதிக்கிற ஆராதனை முறைமெல்லாம் ஏற்படுத்தப்பட்டு ஆலயம் கட்டப்பட்டு பிறகு துணிகரமாய் போன விக்கிரக ஆராதனை. அது சிறையிருப்பு. அடிமைத்தனம் வேறு, சிறையிருப்பு. தானாக தேவ பிள்ளைகள் துணிகரமான பாவங்களை போய் சிக்கிக் கொள்ளும் போது பலவித வாதைகள், பலவித சிறையிருப்புகளுக்குள்ளே அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். வாதை என்றால் இரவும் பகலும் நித்திரை இல்லாத ஒரு கலக்கம். சிலருக்கு ஆஸ்மா ஒரு வாதை போல இருக்கும். கேன்சர் நோய் மகா கொடிய வேதனை எழுப்பும். வாதைகள், சிறையிருப்பு பயங்கரமானது. தன்னுடைய முயற்சியினால் சாதாரணமாய் வெளிவர முடியாத சிறையிருப்பு. நான் பார்த்து இருக்கிறேன்.
ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒருவனுக்காக ஜெபம் பண்ணினால் உடனே விடுதலையாகிவிடும். ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார். ஆனால் ஆண்டவரை அறிந்து ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற பின்பு துணிகரமான பாவத்துக்குள் போவார்கள் என்றார். அவரை விடுவிப்பது மிகவும் கஷ்டம். ஆகவேதான் சகரியா 2ஆம் அதிகாரம் 7-9 வசனத்தை வாசிக்கும் போது, பாபிலோன் குமாரத்தியிடம் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன்னை நீயே விடுவித்துக்கொள். நீதான் விடுவிக்கணும். ஆண்டவர் மோசே ரட்சகனை எழுப்ப மாட்டார். ஆண்டவர் ஒரு பஸ்காட்டுக்குட்டியை மீண்டும் அடிக்க சொல்ல மாட்டார். இது பின்மாற்றத்தினால் வந்த சிறையிருப்பு. அது அறியாமையினால பாவத்தின் விளைவாக வந்த அடிமைத்தனம். துணிகரமான பாவங்கள் ஆண்டோடைய கோபாக்கினையும் அந்த வாதைகளையும் அந்த சிறையிருப்பையும் கொண்டு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஒரு முறை பஸ்காட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்மை கழுவினது. ஆனால் 2வது முறை சிறையிருப்புக்குள்ளே போகும்போது அடிக்கப்படுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்லை. நான் வாலிபனாய் இருந்த நாட்களிலே தமிழ்நாட்டை அசைத்த ஒரு தேவனுடைய மனிதன் இறந்தார். அவருடைய பேர் பால் ஆசிர் லாரி என்று சொல்வார்கள். வயதானவர்கள் அவரை அறிந்திருக்கலாம். அவரை போல தமிழ்நாட்டை அசைத்த ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அவர் மூலமாய் பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. ஆயிரமான ஊழியக்காரர்களை எழும்பினார்கள். இதே 50 ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் அவர் பலத்த எழுப்புதல் கூட்டங்களை நடத்தி பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் பணத்து ஆசையில் விழுந்தார். நாகரோல் சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய வலைக்குள்ளே விழச் செய்தார். ஆண்டவர் எத்தனையோ முறை அவருக்கு தரிசனமாகி உணர்த்தி பார்த்தும் அந்த விபச்சாரத்திலிருந்து அவர் வெளியே வரவில்லை. அவர் சொன்னார், நான் தாவீதின் குமாரன். தாவீதுக்கு எத்தனையோ மனைவிகள் இருந்தது போல எனக்கு எத்தனையோ மனைவி இருக்கத்தான் செய்யும், யாரும் கேட்க முடியாது. துணிகரமாய் பின்வாங்கி போனார். அவருடைய நிலைமை பரிதாபம். அவர் பிறகு தன்னை முத்துகிருஷ்ணா லாரி என்று பெயர் மாற்றிக்கொண்டு நிறைய இந்து கோயில்களில் போய் காவி உடுத்து உருத்திராட்சி கொட்டை போட்டு பஜனை நடத்த ஆரம்பித்து விட்டார். ரொம்ப பரிதாபம். அவருக்காக பலர் ஜெபித்தார்கள். ஒரு ஜெபமும் பலன் அளிக்கவில்லை. ஒரு சகோதரி விடாப்பிடியாய் பல வாரங்கள் அவருக்காக ஜெபித்தார்கள். இவ்வளோ உலகத்தை அசைத்த ஒரு மனுஷன், இவ்வளோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினவர், அவரை நீர் எப்படியாவது மறுபடியும் ஆதி அன்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஒரு பயங்கரமான பெரிய வலு சர்ப்பம் வாய் திறந்திருக்கிறது. அந்த வாயினுடைய விஷப்பற்கள் கீழையும் மேலையும் நின்று கொண்டிருக்கிறது. இவர் அந்த வாய்க்குள்ளே நின்று பிரசங்கம் பண்ணுவதை போல ஆண்டவர் சொன்னார், நான் எத்தனையோ கிருபையின் தருணங்களை கொடுத்தேன், ஆனால் அதையெல்லாம் வீணாக்கி விட்டான். இப்போது அந்த தருணங்கள் முடிந்தது. இனி அவனுக்கு ஜெபம் பண்ணாதே. அவனுடைய வாழ்க்கை முத்திரை போடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது. நான் மனம் இறங்கப் போவதில்லை. எப்படி சாத்தான் அவனுக்கு ஒரு ரட்சிப்பு இல்லையோ அதுபோல இவருக்கும் இனி ரட்சிப்பு இல்லை. எத்தனை பரிதாபம், எத்தனை பரிதாபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின் மாற்றத்திலே போவான் என்றால் ஒரே ஒரு வழி, அவன்தான் தன்னை விடுதலை ஆக்கி கொள்ள வேணும். அவன்தான் தன்னை உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருந்து தன்னை தாழ்த்தி 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 அழுது மண்டாடி, ஆண்டவரே உம்முடைய நீதி ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இரக்கம் பாராட்டும். நீ நீதி உள்ள நியாயாதிபதி, ஆனால் அந்த நியாயம் எனக்கு வர வேண்டாம், எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும், மனதுருக்கம் கிடைக்கட்டும். உபவாசித்து உபவாசித்து கண்ணீரோடு அழும்போது தான் ஆண்டவர் நமக்கு விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு கல்வாரி தியாகத்தின் வழியாக நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்று அறிந்து அந்த ரட்சிப்பை எப்போதும் தேவ பிள்ளைகள் காத்து கொள்ள வேண்டும், அதை காத்து கொள்ள வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகங்களினால் வாசித்து அறிந்து கொண்டார். கரெக்டாக இது 70வது வருஷம் வந்துவிட்டது.
ஆனால் விடுதலை ஆகக்கூடிய எந்த வழியுமே இல்லை. பாபிலோன் குமார்த்தி தன்னைத்தானே விடுதலை ஆக்கி கொள்ளணும், அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் என்ன செய்தார்? விடுதலை ஆகும்படி தன்னுடைய முழங்கால்களை முடக்கினார், ரெட்டுடுத்தார், சாம்பலில் உட்கார்ந்தார், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தார், கண்ணீர் விட ஆரம்பித்தார், உள்ளம் உடைந்து உருக ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் அதை நிறைவேறுவதற்கு நாம் ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். விடுதலையாகக்கூடிய எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருந்தாலும் தானியேல் ஒன்றே அறிந்திருந்தார், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். 70ஆம் ஆண்டு விடுதலை என்று சொன்னாரே, ஜெபத்தில் நான் ஆண்டவருடைய முகத்தை தேட போகிறேன், ஜெபத்தில் என் ஜனங்களுக்காக நான் பாவ அறிக்கை செய்ய போகிறேன், ஒரு உத்தரவாதத்தோடு அவர் முழங்கால் பட ஆரம்பித்தார். 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். தானியேலாகிய நான், தானியேல் 9:2, தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறித்திர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். 3ஆம் வசனம், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராய் திருப்பி. தானியேல் செய்த ஜெபம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பலமுறை ஜெபித்தார், ஆனால் ஜெபங்கள் என்ன ஜெபித்தார் என்று எழுதவில்லை. பாபிலோனிலே தேசத்தில் ஜெபிக்க கூடாது என்ற சட்டங்கள் வந்த போதும் பகிரங்கமா எல்லாரும் காணும்படி ராஜா என்ன செய்து விடுவார்? நான் சிங்கக்கவியை குறித்து கவலைப்படவில்லை. சிங்கக்கவியிலே போடப்படுவதா ஜெபம் பண்ணுவதா, நான் ஜெபத்தை தான் தெரிந்து கொள்வேன். என்னுடைய உயிரை நான் பொருட்டாய் எண்ணவில்லை. தேவனுக்கும் எனக்கும் இடையே ஒரு ஆழமான உறவு. 3 வேளை ஜெபித்தார், ஆனால் என்ன ஜெபித்தார் நமக்கு தெரியவில்லை. பாபிலோனில் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லாவிட்டால் ஞானிகளுடைய கழுத்து சீவப்படும். தன்னுடைய சிநேகிதர்களோடு போய் ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் பண்ணினார் நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த ஜெபத்தினாலே ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்தார். இந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் நமக்கு அவருடைய ஜெபத்தை குறித்து அருமையாய் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து அவருடைய ஜெபம் ஆரம்பமாகி 19ஆம் வசனம் வரையிலும் அந்த ஜெபம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கும்போது, உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது, வாக்குத்தத்தம் இருக்கிறது உண்மைதான். அப்போஸ்தலர் 16:31 நீ தேவனாய் கர்த்தரை விசுவாசி, அப்போது உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்றும்படி உபவாசம் இருந்து ஜெபித்துத்தான் ஆகணும். எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தினரை தெரியும். 3 வாலிப பிள்ளைகள். உலகத்தின் ஆசாபாசங்கள் அவருடைய இழுத்தது. அந்த தாயும் தகப்பனும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு நேரத்தில் குடும்பமாக உணவை நீக்கி வைத்துவிட்டு தன்னுடைய 3 வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்தார்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு அவர்கள் கணவனும் மனைவியும் சாப்பிடுவதில்லை. கைகோர்த்து கொண்டு 3 பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணாங்க. என்ன ஆச்சரியம், 3 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. பிறகு ஜெபம் பண்ணாங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுறதுக்கு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க. நல்லா படிக்கணும், சிறந்த படிப்பு இருக்கணும், ஜெபம் பண்ணாங்க. சிறந்த முறையில் படித்தாங்க. அதுக்கு பிறகு 3 பிள்ளைகளும் ஏதாயிலும் ஒரு ஊழியத்தை செய்யணும். அந்த மூத்த மகன் ஒரு பெரிய கலெக்டராக இருக்கார். அவர் வேலூரில் கலெக்டராக இருந்தபோது திருப்பத்தூரில் உள்ள தாசில்தார் நமக்கு பட்டா கொடுக்க மாட்டேன் என்று அங்கே நிலத்தை பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி எதிர்த்து கொண்டு இருந்தார். நான் ஒரு சின்ன ஃபோன் அடித்தேன், தம்பி இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை. அவன் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கிள் கவலைப்படாதுங்க, இட் இஸ் டன். நாளைக்கு காலையில் அந்த தாசில்தார் உங்களை தேடி வந்து திருப்பத்தூர்லேயே பட்டா கொடுப்பார்.
சொல்லிட்டார். ரொம்ப ஆச்சரியம். அடுத்த நாள் காலையில் தாசில்தார் வேத்து விறுவிறுத்து ஓடி வந்தார். இந்தாங்க ஐயா கும்பிட போட்டு, இனிமேல் உங்கள் வழியில் வரவே மாட்டேன், மன்னிச்சிக்கோங்க. பட்டாவை கொண்டு வீட்டில் தேடி கொண்டு கொடுத்தார். காரணம், அவ்வளவு தேவ பக்தியில் இந்த பெற்றோர் உபவாசத்தோடு செவ்வாய்க்கிழமையில், எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தினரை, அவருடைய தகப்பனார் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தார். நமக்கு படப்பையில் சர்ச்சு கட்டி கொடுக்குறதுக்கு 2 கிரவுண்டில் நிலத்தை வெறும் 15,000 ரூபாய் கொடுத்தவர் அவர் தான். அந்த குடும்பத்தை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து உயர்ந்த நிலைமையில் வைத்திருக்கிறார். ஆகவே தானியேல் சாதாரணமாக ஜெபம் பண்ண விரும்பவில்லை. அவர் ஜெபத்தை பார்க்கும்போது அவர் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாராம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படித்தான் ஜெபம் பண்ணுகிறது வழக்கம். ரெட்டு உடுத்தின்றா கிட்டத்தட்ட நமக்கு சாக்கு இருக்கு தெரியுமா, கோதுமை வர்ற சாக்கு, அந்த சாக்கு தான் ரெட்டு உடுத்துதல். அதையே ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறது. இடுப்பில் ஒரு சாக்கை கட்டிக்கிறது, மேலே ஒரு சாக்கை போத்திக்கிறது, சாம்பலில் உட்கார்றது, தரையிலேருந்து புழுதியை தலையில் எடுத்துக்கொண்டு போட்டு 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 அலறி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவது. நினிவே மக்கள் 40 நாள் அழிக்கப்படும் சொன்ன போது ராஜா முதற்கொண்டு வீட்டில் உள்ள மிருக ஜீவன் வரையிலும் ரெட்டுடுத்தி சாம்பலை உட்கார்ந்து அழுதார்களாம். எப்பொழுதெல்லாம் தேசத்தில் பகைவர்கள் படையெடுத்து வருகிறார்களோ, எப்போதெல்லாம் தேசத்தில் பஞ்சமும் கொள்ளை நோய்களும் பரவுகிறதோ, அப்போதெல்லாம் தேவ ஜனங்கள் ரெட்டுடுத்தி சாம்பலை உட்கார்ந்து தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். யோபுவுக்கு பிள்ளைகள் மரித்த போது அவன் சாம்பலிலே உட்கார்ந்தானான், தேவனை நோக்கி கதறினான். சாதாரணமான உபவாச ஜெபமே மகா வல்லமை உள்ளது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை, பாவங்களை அறிக்கை செய்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது நான் சேமத்தை கட்டளையிடுவேன், தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்ற வாக்கு பண்ணி இருக்கிறார். சாதாரணமாய் ஜெபிப்பதை பார்க்கிலும் கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. முதலாவது ஜெபிக்க முன்னால பைபிள் வாசிட்டு ஜெபம் பண்ணுங்க. தானியேல் அதை செய்தார். 2வது அவர் ஆண்டவரை நோக்கி உபவாசம் இருந்து அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அப்போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறேன். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே, அவன் ராஜ்யபாரம் பெற்றுக்கொண்ட 1ஆம் வருஷத்திலே, அவன் எஸ்தரினுடைய மகனாய் இருந்தபடியால், எஸ்தரின் தூண்டுதல் அவனுக்கு இருந்தபடியால், எஸ்தர் தன்னுடைய தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை அவனுக்கும் ஊட்டி கொண்டிருந்தபடியால் அவன் ஒரு பாதி யூதனாய் இருக்கிறான். மேதிய குலத்தில் அகஸ்வேர ராஜாக்கு மகனாய் இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தை ஆவியானவர் ஏவினார். கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. யாரும் போராட்டம் நடத்தல, யாரும் யுத்தம் செய்து ரத்தம் சிந்தல, எந்த பீரங்கி முழக்கமும் முழங்கவில்லை. ஒரே காரியம், ஆவியானவர் அந்த ராஜாவினுடைய உள்ளத்தை ஏவினார். ஏன் ஏவினார்? தானியேல் உபவாசம் இருந்து ரெட்டுடுத்தி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினபடினாலே ஆவியானவர் ஒரு ஏவுதலை கொடுத்தார். அவ்வளவுதான், ஒரு ஏவுதலை கொடுத்தார். ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்கள் போல திருப்புகிற தேவனாகிய கர்த்தர் என்று நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் இருதயத்தை ஒரு நிமிஷத்திலே திருப்புகிற ஆண்டவர். ஆச்சரியமான காரியம், அதிசயமான காரியம். ஒரு முறை நான் லண்டனுக்கு போவதற்காக விசா எடுக்க போயிருந்தேன். எனக்கு முன்னால் பெரிய கியூ. அங்கே இன்னொரு பெண்மணியும் கூட 2 பேர் இன்டர்வியூ வைத்து கொண்டே இருந்தார். யார் யார் அந்த அம்மா பக்கத்தில் கியூவில் நின்னாங்களோ ஒருத்தருக்கும் ஒரு சுடுகுஞ்சு கூட விசா கிடைக்கல. விசா கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த அம்மா கண்ணாப்புன்னான்னு திட்டி ஒவ்வொருத்தரையும் துரத்தி அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் நல்ல வேளை கடவுளுடைய கிருபை அடுத்த ஆழ்காய்
கையில் நின்று கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, ராஜாக்களின் இருதயத்தை ஏவுகிறவரே, எனக்கு இரக்கம் பாராட்டும். எனக்கு விசா பேப்பர் அனுப்பியிருந்தவங்க 10 நாள் அங்கே வந்து கூட்டம் நடத்துவதற்கு 10 நாள் விசா கொடுக்கும்படி கேட்டு இருந்தாங்க. நான் கிட்ட போனேன். அவரை பார்த்து சந்தோஷமாக ஒரு சிரித்தேன். அவருக்கு உடனே எவ்வளோ நாள் விசா வேணும்? 10 நாள் கொடுக்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்டார். ஆண்டோடைய தயவு பாருங்க. இல்லை 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 10 நாள் இல்லை, 5 வருஷம் எனக்கு வேணும்னு சொன்னேன். 5 வருஷமா? 10 நாள் தானே கேட்டிருக்காங்க. இல்லை, எனக்கு 5 வருஷம். ஓகே. இது எப்படி வந்தது? அந்த அம்மாட்ட திட்டு வாங்கி எல்லாம் தலை குனிஞ்சி ஓன்னு அழுதுட்டு போறாங்க. ஆண்டவர் தயவு வைக்கும்போது, ஆண்டவர் அதிகாரியுடைய உள்ளத்தில் பேசும்போது நடக்காத காரியங்கள்லாம் எளிதாய் நடக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் மேல் விசுவாசம் வையுங்க. அதிகாரிகளை ஏவுகிறவர் நம்முடைய ஆண்டவர். முடியாதவைகளை முடிய வைக்கிற ஆண்டவர். அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர். ஏதோ ஒரு அற்புதம் செய்தாகிலும் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராஜானுடைய உள்ளத்தில் ஏவுதல் கொடுத்தது மட்டுமல்ல, கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோக தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தனக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவன் தேவனற்ற ஒரு ராஜா, மேதிய பர்ஷிய ராஜா. அவன் யூத ஜனம் அல்ல, இஸ்ரவேல் ஜனம் அல்ல. ஆனால் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே அனுப்பு. 2வது, அங்கே திரும்பி தங்க தேசத்தில் போய் சேரட்டும். 3வது சொல்லுகிறார், அவங்க எருசலேமில் அந்த ஆலயத்தை கட்டட்டும். என்னென்ன விதத்திலெல்லாம் ஆண்டவர் ஏவுகிறார் பாருங்க. ஆண்டவர் ஏவுகிறது ரொம்ப ஆச்சரியம். ஒரு முறை ஒருத்தர் சாட்சி சொன்னதை நான் கேட்டேன். ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக பரீட்சைக்கு தேர்ந்தெடுப்பதற்காக இன்டர்வியூ நடந்து கொண்டிருந்தது. அது 2வது மாடியில் அந்த இன்டர்வியூ. கீழே இருந்து ஒரு மனுஷன் போனார், தேவனுடைய மனுஷன். ஆண்டவரே, மற்றவங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். ஆண்டவர் பேசினார். இந்த 2 மாடி நீ ஏற இல்லையா, எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு எண்ணிட்டு ஏறு. சிம்பிள் காரியம். முதல் போன உடனே அந்த இன்டர்வியூவில் வைத்தவர், நீ 2 மாடி ஏறி வந்தியா, எத்தனை படிக்கட்டு? கரெக்டாக அவர் சொன்னார், 73 படிக்கட்டு. வேற பேச்சே கிடையாது. ஆண்டவர் ஏவும் போது அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். இந்த புறஜாதி ராஜாவை ஏவும் போது முதல்ல சொல்லுகிறார், முதல்ல சிறை இருப்பில் தான் அவங்க விடுதலையாக்கு. 2வது, அவங்க சொந்த தேசத்து போக எல்லா வழிவாசலாம் செய். 3வது, அங்கே போன உடனே அவங்க தேவாலயத்தை கட்டணும். ஆண்டவர் ராஜாக்களை எப்படி டீல் பண்ணுகிறார் பாருங்க. அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக. யாருடைய தேவனாகிய கர்த்தர்? யூதர் திரும்பி போகும்போது தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் தேசம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். இல்லைன்னா அவ்வளோ யூதரின் கூட்டவே முடியாது. தானியேல் நினைத்திருந்தாலும் அதை செய்திருக்க முடியாது. ஆண்டவர் எவ்வளவு அனுகூலமான காரியங்களை செய்கிறார் பாருங்க. சமீபத்தில் யூதர்கள் எல்லாம் கிபி 70ஆம் ஆண்டு தீத்து ராயினால் சிதறடிக்கப்பட்ட போது நிறைய பேர் ரஷ்யா போன்ற பல தேசங்களில் போய் குடியிருந்தார்கள். ரஷ்யன்ஸில் புதிதாக வந்தவங்கெல்லாம் கம்யூனிஸ்டாக இருந்தாங்க. ராஜாக்களின் காலம் முடிந்து கம்யூனிஸ்டுகள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. லெனின் வந்தார், ஸ்டாலின் வந்தார், கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் கொன்று குவித்தார். அப்போதான் அந்த தேசத்தின் பேர் ரஷ்யா அல்ல, சோவியத் யூனியன் என்று அழைக்கப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய தேசத்தில் கூட வேண்டிய நேரம் வந்த போது கர்த்தர் என்ன செய்தார்? அங்கே கோர்பச்சோவ் என்ற ஒரு புது பிரசிடெண்ட்டை கொண்டு வந்தார். அவன் ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன். அவனுடைய தாயார் நன்றாய் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர்கள். அந்த தாயார் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், கர்த்தர் உனக்கு இந்த ராஜ மேன்மை கொடுத்து உன்னை பிரசிடெண்டாய் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இங்குள்ள யூதர்களை எல்லாம் தங்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போகும்படி நீ அனுப்பிவிடு. அந்த தாயுடைய ஒரு ஆலோசனை. 100 ஆண்டு காலமாய் அங்கே இருந்த அவ்வளவு யூதர்களும்
அந்த காலத்தில் தான் அந்த சோவியத் யூனியனை அவர் பிரித்து 14 நாடுகளாக சுதந்திரம் கொடுத்து, இனி எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், நீங்கள் சுயாதீனமாய் முன்னேறுங்கள், அத்தனை தேசங்கள் சுதந்திரம் பெற்றது. ஒரே நாளிலே லட்சக்கணக்கான யூதர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பி வருவதற்கு இந்த 20ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவர் அந்த உள்ளத்தில் ஏவினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் உங்களுடைய ஜெபத்தை அதிகமாய் கூட்டி, உபவாச ஜெபத்தை கூட்டி மன்றாடும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆபகு 2:3 சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் வரும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. வேத வசனங்களை வாசிக்கும் போது சில வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தோடு பேசுவார். செய்தி நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார்கள். உங்களுக்குரிய வாக்குத்தத்தம், உங்களுக்குரிய ரேமா வேர்டு வரும்போது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு களி கூறுதல், எனக்காகவே ஆண்டவர் அதை சொன்னார், ஒரு சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த அந்த ரேமா வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேறும். தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் நிறைவேற ஜெபம் பண்ணுங்க. 86 வயசாயிட்டு குடுகுடு கிழவனாயிட்டேன், என்னுடைய பல்லெல்லாம் கொட்டி போச்சு, அந்த வேளையிலும் தானியேல் முதிர் வயதிலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாருன்னா நம்ம நிச்சயமாய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒருவேளை உணவையாவது விட்டு ஜெபம் பண்ண தீர்மானிங்க. புதிய ஏற்பாட்டில் அந்நாளை குறித்து வாசிக்கிறோம். 84 வயதில் தேவாலயத்தை விட்டு விலகாமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்த ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாள். இயேசு குழந்தையாய் அந்த ஆலயத்துக்கு வந்தபோது அவள் எதிர்கொண்டு போய் சிமியோனும் அவளும் அவளுடைய முகத்தை பார்த்தார்கள். அவ்வளோ பெரிய சந்தோஷம். இயேசுவை காணுவரை அவள் உயிரோடு இருந்தாள். அவளுடைய உபவாச ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். எஸ்தரும் தாதிமாரும் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். பரிசேயர் வாரத்துக்கு 2 முறை அவள் உபவாசித்து ஜெபித்தார்களாம். ஆண்டவர் மத்தேயு 5:20 சொல்லுகிறார், பரிசேயர் சசேருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீ எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உபவாசித்து ஜெபிப்பது உங்களுக்கு நல்லது. உபவாசித்து ஜெபிக்கும் போது கட்டுகள் உடையும். இயேசு சொன்னார், சில வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்திலும் போகாது என்று மத்தேயு 17:21 அவர் சொல்லுகிறார். உபவாச ஜெபம் எவ்வளவு முக்கியம். சரி, தானியேலின் ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் தனக்காக ஜெபம் பண்ணவில்லை, தன்னை இஸ்ரவேல் ஜனங்களோடு இணைத்து கொண்டார். அவருடைய பாவத்தோடு அவர் தன்னை இணைத்து கொண்டார். தானியேல் நீதிமான் தான், அவர் பாவம் செய்யவில்லை. ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய் சொன்னார், ராஜாவே, நான் உமக்கு முன்பாய் நீதிகேடு செய்ததில்லை, நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருந்தேன். ஆகையால் தான் இந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அந்த வாயை கட்டி போட்டார். அவர் ஒரு பரிசுத்தம் உள்ளவர், அவர் ஒரு நீதிமான், அவர் ஜெபிக்கிறவர், தாழ்மையுள்ள இருதயம் கொண்டவர், தன்னுடைய சிநேகிதர்களான யூத குலத்தவர் மேலே ஒரு அன்பு வைத்திருந்தவர். அவர் எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்? 5ஆம் வசனம் முதல்ல ஆண்டவரை புகழுகிறார். 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. முதல்ல ஆண்டவர் நோக்கி சொல்லுகிறார், உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையை காக்கிற கிருபையும் மகத்துவமுள்ள தேவனே. அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் உண்மையுள்ளவர்.
ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், மோசையோடு உடன்படிக்கை பண்ணினார். ஒருவனுடைய பாவமும் அக்கிரமமும் அவனை 4 தலைமுறை வரைக்கும் தாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒருவன் நீதிமானாயிருந்தால், தேவனோடு உடன்படிக்கை செய்திருந்தால் 1000 தலைமுறைக்கு ஆண்டவரை இரக்கம் செய்வார். சாபம் ஒரு குடும்பத்தை என்னென்னைக்கும் பிடிக்காது. யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு துன்மார்க்கனை அவனை குற்றமற்றவனாய் விடாமல் அவனுடைய குற்றத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கும் நியாயம் விசாரிக்கிற நீதி உள்ள தேவனாயிருக்கிறேன். ஆனால் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு என்னை நேசிக்கிறவளுக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். ஆகவே தானியேல் முதலாவது ஆண்டவருடைய இரக்கத்தை முன்வைத்தார். நீதிபடி பார்த்தா விடுதலை இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய நீதியை பார்க்கலாம் அவனுடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் மகா பெரியது. நம்ம ஒரு நாளும் நம்முடைய தகுதிப்படி அந்த நீதியும் நியாயமுள்ள தேவனை நெருங்கி கிட்டி சேர முடியாது. பட்சிக்கிற அக்னியை போல இருக்கிற தேவனை கிட்டி சேர முடியாது. ஆனால் அவரை கிட்டி சேருவதற்கு ஒரு ஆசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, கிருபாசனம். கிருபையை நினைத்து, அவருடைய மனதுருக்கத்தை நினைத்து நாம் தைரியமாய் அந்த கிருபாசன தண்டையில் நெருங்கி கிட்டி சேருவோம். இந்த தானியேலின் ஜெபத்தை நீங்கள் பார்த்தால் அவர் அதிகமாய் ஆண்டவருடைய கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் தயவுக்காகவும் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். அந்த மனதுருக்கம் 2 கோணம் இருக்கிறது. ஒரு பக்கம் அன்புள்ளவர், அடுத்த பக்கம் பட்சிக்கிற அக்னியை போல இருக்கிறவர். ஒரு பக்கம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனதிறங்கி உதவி செய்கிறவர், மறுபக்கம் நீதி நியாயத்தில் தவறாதிருக்கிற கர்த்தர். ஒரு பக்கம் அவர் அன்புள்ள இரட்சகர், மறுபக்கம் நீதி உள்ள நியாயாதிபதி. இப்போது தானியேல் ஆண்டவருடைய நீதி பக்கமும் போகவில்லை. அப்படியே இருந்தாலும் உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய கிருபை நினைத்து, உம்முடைய காருண்யத்தை நினைத்து உம்முடைய அருகிலே வருகிறோம். நெப்போலியன் காலத்தில் ஒரு போர் வீரன் முக்கியமான இடத்துல யுத்தம் செய்ய வேண்டியவன். அந்த இடத்துல யுத்தத்தில் அவனை காணவில்லை. எங்கே என்று கேட்டார். அவன் வீட்டுக்கு போயிட்டான். பிடித்து கொண்டு வாங்க, அவன் சுட்டு கொல்லுங்க. அது தெரிந்ததும் தாய் ஓடி வந்தாள். நெப்போலியன் கால்களை பிடித்து கொண்டாள். ராஜாவே அவனுக்கு ராஜா சொன்னார், மன்னிப்பாவது இன்னிப்பாவது. இத்தனை வருஷம் அவனுக்கு சோறு போட்டு வளர்த்து யுத்த களத்தில் கொண்டு வந்து நிறுத்தினா முக்கியமான சென்ட்ரி நிற்கிற இடத்துல ஆளை காணல. இப்படிப்பட்டவங்கள போர் வீரன் வைக்க முடியாது, நான் சுட்டு கொல்லுவேன் சொன்னாள். ஐயா, உங்களுடைய நீதி எனக்கு தெரியும். ஆனால் இதே யுத்தத்தில் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது என்னுடைய கணவன் மரித்து விதவையாய் போய்விட்டேன். இப்பொழுது என்னுடைய மகனை நீங்கள் சுட்டு கொண்டால் விதவையாய் இருக்கிற நான் அனாதையாய் போய்விடுவேன். எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நட்சத்திரம். ராஜாவே, உமக்கும் ஒரு தாய் உண்டல்லவா? தாய் பாசத்தோடு நீர் வளர்ந்தவர் அல்லவா? என் மகனுக்கு இரக்கம் செய்யும். அந்த ராஜாவுடைய உள்ளம் அப்படியே உருகினது. சரி, அவனை விடுதலையாக்குகிறேன். எனக்கு ஒரு தாய் இருந்தாள், மனதுருக்கமுள்ள தாய். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறவர். தாய் மறந்தாலும் மறக்காதவர், நம்முடைய உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறவர். அவருடைய நீதியை நம்பி அவருடைய சமூகத்தில் கெட்டி சேர முடியாது. ஆனால் அவருடைய இரக்கமோ பெரியது. அவருடைய இரக்கத்துக்கு ஒரு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இரக்கத்தை நம்பிதான் ரெட்டுடுத்தி சாம்பலை உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதங்களை பற்றி கொண்டு அவர் மன்றாடினார். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இதை வாசித்து பாருங்க. தானியேல் எப்படி பழைய காலத்திலெல்லாம் சிறையிருப்ப ஆண்டவர் மீட்டார், எப்படி எகிப்தியருடைய சிறையிருப்பை மீட்டார். ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும்போது பிரஜாதியர் கையில் விட்டு போடுவது உண்டு. பிறகு அவங்கெல்லாம் கடந்து அழுது ஆண்டவரை கெஞ்சும் போது கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்கினார். அதையெல்லாம் ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி
இந்த ஜெபம் ரொம்ப உருக்கமான ஜெபம். திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். அதில் ரொம்ப அதிகமாக பாவங்களை அறிக்கையிட்டு நானும் என்னுடைய ஜனங்களும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். அவர் பாவம் செய்யல, ஆனாலும் தன்னுடைய ஜனத்தோடு இணைத்து கொண்டார். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் இருந்து மன்றாடும் போது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, ஏசாயா 53 அதிகாரத்தை 11-12 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் அநேகரை நீதிமான்கள் ஆக்கும்படி அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். 12 வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டுதல் செய்தது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை பங்கிட்டுக் கொள்வார். ஆண்டவர் பாவம் செய்தாதவராக இருந்தாலும் பாவிகளின் மத்தியிலே 2 கள்ளர்கள் மத்தியிலே ஒரு கள்ளனை போல ஒரு பாவியை போல தன்னை அவர்களோடு இணைத்து கொண்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தது போல தானியேல் தன்னுடைய தனிப்பட்ட முறையிலே அவர் நீதிமானாக இருந்தாலும் தன்னுடைய ஜனத்தின் பாவங்களை அவர் சுமந்தார். நாங்கள் மிகவும் கெட்டவர்களாக இருந்தோம், உமக்கு கீழ்ப்பாடியாதவர்களாக போனோம், உம்முடைய கற்பனைகளை நாங்கள் ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான பாவ அறிக்கை. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். தனிப்பட்ட பாவம் உண்டு. தாவீது செய்த தனிப்பட்ட பாவம், ஒரு ராஜாவாய் வந்து தன்னுடைய தேசத்தில் உள்ள ஒரு குடிமகன் அவருடைய மனைவியை இச்சித்து எடுத்துக்கொண்டு கணவனை வன்கொலையாய் கொலை செய்து அதை மூடிவிடலாம் என்று எண்ணினார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தினார், நீ கொலைக்கு பாத்திரம், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேல் வரப்போகிறது, நீ எப்படி தப்ப போகிறாய்? எந்த விதத்திலும் தேவனிடத்தில் நீதியை கேட்கவே முடியாது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன், அதுதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. இப்போது தன்னுடைய நீதியை சொல்ல முடியாது. ஆண்டவருடைய இரக்கத்தை நம்பி, தேவனே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு முன்பாக அக்கிரமத்தை நான் நடப்பித்தேன், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக இவ்வளவு, ஆண்டவரே உம்முடைய சமத்தை விட்டு என்னை தள்ளாதீர், பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். தேவனுக்கே இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவரீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிப்பதில்லை. அப்படி அழுதார். அப்படி சங்கீதத்தை 51 சங்கீதத்தை இயற்றினார். ஆண்டவர் அந்த உக்கிர கோபத்திலிருந்து திரும்பி அவருக்கு இரக்கம் கட்டளையிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையிலும் உங்களுக்கு தேவனுடைய இரக்கம் உண்டு. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருபை உங்கள் மேலே பெருகி கொண்டே இருக்கும். உங்களை தாழ்த்தாம எல்லாம் தான் பாவம் செய்கிறான், நான் செய்கிற பாவம் தான் பெரிய பாவமா, என்னோட இவ்வளோ பயங்கர கொலைக்காரன் வேசிக்கெல்லாம் இருக்கான், நான் செய்த தப்பு தான் பெரிய தப்பா, இப்படி பேசியிருந்தால் ஆண்டவருடைய கோபாக்கினையும் பட்டயமும் தான் வரும். ஆண்டவர் உங்களுக்கு இறக்கம் செய்கிறப்பலா தான் பட்டயத்தை எடுத்து நல்லா தீட்டி கருக்காக்கி ஒரே போடுவார். ஆனால் நம்ம நீதியை ஆண்டவர்கிட்ட பேச முடியாது, நம்ம தகுதிப்படி ஆண்டவர்கிட்ட வர முடியாது. பிதாவிட்ட வரணும்னு சொன்னால் ஒரே ஒரு வழி, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை எடுத்து கொண்டு வந்து, அப்பா உம்முடைய மகன் நான் பட வேண்டிய இடத்துல அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார், என்னுடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு விட்டார், எனக்கு இரக்கம் செய்யப்பா, இந்த ஒரு விஷயம் இந்த பாவத்தை விட்டு என்னை விலக்கும். என்னுடைய பாவத்தால் என் குடும்பமே சாபத்துக்குள்ளாகி தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஒரு யோனாவின் பாவத்தால் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண அவ்வளோ பேருமே தத்தளித்தார்கள், அவ்வளோ பேர் மேலும் அந்த கொந்தளிப்பு வந்தது. என் நிமித்தம் என் குடும்பத்தில் சாபங்கள், போராட்டங்கள், வாதங்கள் வராதபடி எனக்கு இரக்கம் செய்யும், எனக்கு இரக்கம் செய்யும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏறக்குறைய 15 வசனங்கள்
தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய ஜனங்களையும் பாவங்களையும் அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் மனதிறங்கினார், தானியேலுக்கு மனதிறங்கினார், இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பை மாற்றினார். தானியேலின் ஜெபத்தை இன்னைக்கு இரவு நீங்கள் வீட்டு வாசிக்கும் போது ஜெபிக்கிறதற்கு உங்களுக்கு ஒரு மாடலாக, ஒரு மாதிரியாக, எப்படி ஆண்டவருடைய பாதபடிக்கு போகணும், எப்படி அவருடைய இரக்கத்தை கேட்கணும் என்பதற்கு தானியேல் இந்த ஜெபத்தை நமக்காக வைத்து போயிருக்கிறார். இதை கற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு வல்லமையான ஜெபம். இந்த ஜெபத்தை உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கும் போது எல்லா சிறையிருப்பையும் மாற்றுவார், எல்லா சாபத்தையும் ஆண்டவர் முறிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.